தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 5வது நாளாக பணிமனை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், அவர்களின் கோரிக்கைகள் என்னென்ன, முழுமையான விவரங்கள் என்ன? சாலை போக்குவரத்து ஊழியர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று பணிமனை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு மொத்தமாக 617 பேர் நிரந்தரம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்ததில் அரசு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததாலும், அதே போல நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊழியர் குழுவின் பரிந்துரை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த 28ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 5வது நாளாக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் பணிமனை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் தற்போது இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 10,000 ரூபாய் ஒப்பந்த ஊழியர்களுக்கு உயர்த்தி தரப்படும் என தெரிவித்திருந்தார். இருப்பினும் நிரந்தர ஊழியர்களுக்கு அந்த 7வது ஊழியர் அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்த நிலையில் அதனை உடனடியாக அமல்படுத்தினால் மட்டுமே தங்களது போராட்டம் நிறுத்தப்படும் என தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 5வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. இன்றைய தினம் போக்குவரத்து துறை செயலர் முகம்மாவுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று 5வது நாளாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பேருந்துகள் இயங்காததால் கிராம பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.